கிமு 321ஆம் நூற்றாண்டுல இந்தியாவின் முதல் பேரரசனாக கருதப்படும் சந்திரகுப்த மௌரியர் மகத நாட்டில் கொடுங்கோலாட்சி செய்து கொண்டிருந்த தனநந்தனை தோற்கடித்து மகத நாட்டில் மௌரிய பேரரசை நிறுவுறாரு. அவருக்கு பக்கபலமாக அவரோட குரு சாணக்கியர் ஆலோசனை வழங்கி கொண்டிருந்தாரு. அரசர் சந்திரகுப்தருக்கு தனநந்தனால் ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என அஞ்சிய சாணக்கியர் அரசனை பாதுகாப்பதில் மிகவும் கவனமா இருந்தாரு. அந்த காலத்துல பொதுவா அரசர்களை அவர்கள் உணவில் விஷம் வைத்து கொல்வது என்பது சாதாரணமான ஒன்றா இருந்துச்சு. இதனால சாணக்கியர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா விஷக்கன்ய தந்திரா அப்படிங்கிற ஆயுர்வேத முறைப்படி அரசர் சந்திரகுப்தரின் உணவில் மிக சிறிய அளவு விஷத்தை கலந்து அவருக்கு தெரியாமலே கொடுத்துட்டு வந்தாரு. ஏன்னா ஒருவேளை யாராவது அரசர் சந்திரகுப்தரின் உணவில் விஷம் வைத்து அவரை கொல்ல முற்பட்டால் கூட அந்த விஷம் சந்திரகுப்தரை எதுவும் செய்யாது. இப்படித்தான் ஒரு நாள் இரவு அரசர் சந்திரகுப்தர் பாடலிபுத்திரத்தில் இருக்கக்கூடிய அரண்மனையில் உணவருந்தி கொண்டிருக்காரு. வழக்கம் போல் அந்த உணவிலும் சிறிதளவு விஷம் கலக்கப்பட்டிருந்தது. அந்த டைம்ல அங்க அரசரின் மனைவியான துர்தரா வராங்க. அவங்க நிறைமாத கர்ப்பிணியா இருந்தாங்க. துர்தராவை பார்த்தவுடன் அரசர் சந்திரகுப்தர் பாசத்துடன் ஒரு சிறிதளவு உணவை எடுத்து அவங்களுக்கு ஊட்டி விடுறாரு. அந்த விஷம் கலந்த உணவை சாப்பிட்ட அடுத்த நொடியே துர்தராவின் உடல் வியர்த்து நடுங்க ஆரம்பித்தது. வலியால் துடித்த அரசி பேச்சு மூச்சில்லாமல் மயங்கி விழுந்துடுறாங்க. இதை கேள்விப்பட்ட சாணக்கியர் மிக விரைவாக அங்க வராரு. அரசியை பார்த்தவுடன் நடந்த விஷயம் என்னவென்று அவருக்கு புரிந்தது. அரசி துர்தராவின் நிலையை கண்டு அவரை காப்பாற்றுவது மிகவும் கடினம் என்று உணர்ந்து கொண்ட சாணக்கியர் அவரின் வயிற்றில் வளரும் மகதத்தின் அடுத்த வாரிசை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அவர் அரசி துர்தராவின் வயிற்றை கிழித்து குழந்தையை வெளியெடுக்கிறாரு. அதாவது சிசேரியன் முறைப்படி. அதிர்ஷ்டவசமாக சாணக்கியர் நினைத்தபடி அந்த குழந்தை உயிரோடு தான் இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அரசி துர்தரா உயிரிழந்துடுறாங்க. இந்த குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் போதே விஷம் அருந்தப்பட்டதால் அந்த விஷத்தின் ஒரு துளி அந்த குழந்தையின் நெற்றியில் ஒரு பொட்டு போல தேங்கியதாம். இதனாலதான் இந்த குழந்தைய பிந்துசாரர் அப்படிங்கிற புனைப்பெயரோடு மக்கள் அழைக்க ஆரம்பிச்சாங்க. அதோடு தாயை இழந்த இந்த குழந்தை சாணக்கியரின் அரவணைப்புல வளர ஆரம்பிக்குது. சாணக்கியரும் தனது ஆயுர்வேத மருந்துகளின் உதவியால விஷத்தால் அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பித்த அந்த குழந்தைக்கு ஒரு அரசனுக்கு தேவையான அனைத்து அறிவும் டிசிப்ளினும் கத்துக் கொடுக்கப்படுது. இப்படியே பிந்துசாரருக்கு 20 வயசு ஆகும்போது அவரது தந்தையான சந்திரகுப்தர் அரச வாழ்க்கையை துறந்து துறவரம் மேற்கொள்ள விரும்புறாரு. அதன்படி கிமு 297 பிந்துசாரர் மௌரிய பேரரசின் 2வது மன்னனாக முடிசூட்டப்படுறாரு. தந்தையை போலவே சாணக்கியரின் அறிவுரைப்படி நல்லாட்சியை தொடங்கிய பிந்துசாரர் மக்களுக்கு மிகவும் பிடித்தமான அரசராக இருந்தார். தனது தந்தை சந்திரகுப்தர் தனக்கு விட்டு சென்ற கடலென பறந்து கிடக்கும் மாபெரும் மகத பேரரசுக்கு எந்த சேதமும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிகவும் கவனமாக இருந்தார் பிந்துசாரர். சந்திரகுப்தரின் காலத்தில் தென்னிந்தியாவின் கர்நாடகத்தின் வட எல்லை மட்டும்தான் மகத பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் பிந்துசாரரோ கர்நாடகத்தில் மீதம் இருக்கக்கூடிய 16 சிறு சிறு நாடுகளையும் கைப்பற்றி மகத நாட்டோடு இணைக்கிறார். அடுத்து தமிழ்நாட்டையும் கைப்பற்றும் எண்ணம் கொண்டு படையெடுத்து வந்த பிந்துசாரர் தமிழக மன்னர்கள் கூட ஏற்பட்ட நட்பின் காரணமாக தமிழ்நாட்டை கைப்பற்றும் எண்ணத்தை கைவிட்டதா சொல்லப்படுது. இந்தியாவில் கலிங்கம் அதாவது ஒடிசா மற்றும் தமிழ்நாட்டை தவிர மற்ற அனைத்து பகுதிகளையும் மகத பேரரசின் கீழ் கொண்டு வந்த பெருமை பிந்துசாரரையே சாரும். இதனாலதான் பிந்துசாரரை பற்றி பல கிரேக்க நூல்கள் டிஸ்ட்ராயர் ஆஃப் எனிமீஸ் அப்படின்னும் சில இந்திய நூல்கள் எதிரிகளே இல்லாத அரசன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்படியே நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அரசர் பிந்துசாரருக்கும் அவரின் குருவான சாணக்கியருக்கும் இடையே சிறிது சிறிதாக விரிசல் வர ஆரம்பிக்குது. இந்த விரிசலுக்கு மிக முக்கிய காரணம் பிந்துசாரரின் அரசவையில் இருந்த இன்னொரு அமைச்சரான சுபந்து அப்படிங்கிறவர் தான். இந்த சுபந்துக்கு சாணக்கியரை கண்டாலே பிடிக்காது. அவரின் செல்வாக்கை கண்டு பொறாமைப்பட்டு கொண்டிருந்த அவர் திடீரென்று ஒரு நாள் பிந்துசாரரிடம் தங்களது தாயின் இறப்புக்கு காரணம் சாணக்கியர் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு மிகவும் அதிர்ச்சியடைந்த பிந்துசாரர் சாணக்கியரை உடனே இந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு கட்டளையிடுறாரு. இதனை கேட்டு மனமுடைந்த வயதான சாணக்கியர் உடனே அங்கிருந்து கிளம்பி காட்டை நோக்கி பயணம் பண்றாரு. சில நாட்களுக்கு அப்புறம் அரசர் பிந்துசாரருக்கு முழு உண்மையும் தெரிய வருது. தனது தவறை கண்டு வருந்திய பிந்துசாரர் உடனே சாணக்கியரை அழைத்து வருமாறு ஆட்களை அனுப்புறாரு. ஆனா நாடு முழுக்க தேடியும் சாணக்கியரை எங்கேயுமே பார்க்க முடியல. அவர் எங்க போனார், அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயமும் யாருக்குமே தெரியல. அதன் பிறகு தனி ஒருவனாக நாட்டை கட்டி காப்பாற்றிய பிந்துசாரர் மேற்கத்திய நாடுகளுடன் நல்லுறவு கொண்டிருந்ததா சொல்லப்படுது. இருந்தாலும் மேற்கத்திய மது வகைகள் மற்றும் மேற்கத்திய தத்துவ ஞானிகள் யாரும் இந்தியாவுக்குள் நுழைவதை அவர் விரும்பல. ஏன்னா இந்தியாவின் கலாச்சாரமும் தத்துவங்களும் பிற நாட்டை விட உயர்ந்தது அப்படின்னு எண்ணினாரு பிந்துசாரர். இப்படியே சுமார் 25 வருடங்கள் மகதத்தை ஆண்ட பிந்துசாரர் கிமு 273 மரணம் அடைஞ்சிறாரு. அதன் பிறகு அவரது மகனான அசோகர் மகதத்தின் அடுத்த அரசனா முடிசூட்டி கொண்டு மகதத்தின் பெருமையை உலகறிய செய்தார் அப்படிங்கிறதே உண்மை.